ஸோ கைஸ் இப்போ தான் வந்து நான் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ வந்துட்டு விடுதலை பார்ட் 2 உண்மையிலேயே படம் செம்மையாக இருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் வந்துட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு குள்ளா போட்டிருக்கீங்க இந்த வீடியோ கேட்காதீங்க. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நம்ம வாக்கலிஃப்டில் வந்து ஆந்திரா போயிருந்தோம். ஸோ அந்த வாக்கலிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம நேராக திருப்பதி போயிட்டு மொட்டை அடிச்சாச்சுங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ என்ன வரல கேட்காதீங்க. ஸோ வீடியோ நாளைக்கு மார்னிங் வந்துடும். ஏன்னா நம்ம ட்ராவல் போனதுனால அதிகமாக எடிட் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நமக்கு 2024 நம்ம லாஸ்ட் டிசம்பரில் 20 இன்றைக்கி வந்து இந்த விடுதலை பார்ட் 2 மூவி செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தா தான் வந்து லேக் கொஞ்சம் கதை புரியும், சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்ட் 1 பார்த்துக்கோங்க. ஸோ படம் வந்து உண்மையிலேயே ஒரு வெற்றிமாறன் இயக்கத்தில், ஸோ பேர்லேயே வெற்றின்னு இருக்குது. ஸோ அவர் நம்ம வெற்றிமாறன் டேரக்டர் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சங்கர் சார் அகைன் ஏஆர் முருகதாஸ், ஸோ அவங்களுக்கு அப்புறம் நான் வெற்றிமாறன் சார் பார்க்குறேன். நிறைய பேர் இருக்காங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் எனக்கு. ஸோ நம்ம நிறைய ஒரு படம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு எல்லாமே ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ விடுதலை பார்ட் 1 அப்புறம் எந்த படமே எடுக்கலை. வடச்சென்னை 2 இருக்கட்டும், நிறைய படம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை முடிச்சதாலும் லாஸ்ட்டு ஒரு 2.5-3 இயர்ஸாக வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், நம்ம நடிகர் சூர்யா இருக்கட்டும், விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கிஷோர் சார், ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைட் சீன் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அருண் இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஸோ வந்த உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ அந்த இஸ்கா நம்ம கார்லேயே பண்ணிகிட்ருக்கோம். படம் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ விடுதலை பார்ட் 1 வந்து நம்ம சூரிய தான் கதாநாயகனாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து விடுதலை பார்ட் 2 வந்து ஃபுல்லாக விஜய் சேதுபதி வருவாருங்க. ஸோ அவர் வந்து ஒரு வாத்தியார் பெருமாள். ஸோ வந்துட்டு ஒரு வாத்தியாராக இருந்து எப்படி ஒரு இயக்கத்துக்கு தலைவராக மாறினார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மஞ்சு ஒரு ஆக்டிங் சொல்லலாம், ஃபைட் சீன்ஸு பார்க்க அவ்வளோ அழகாக ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நேற்று தான் ஒரு 8 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருக்குது, ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த படத்தில் வெற்றிமாறன் சார் அழுத்தமாக சில இடத்துல வந்து ரொம்ப கொடூரமாக காமிச்சிருக்காரு. ஸோ அந்தளவு வந்து படம் சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் நான் கதை சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் படத்தை பாருங்கள், மகா தேட்டரில் பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு விடுதலை 2 நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா பேட் வேர்ட்ஸ் வரும். நம்ம வெற்றிமாறன் சார் படத்தினாலே பேட் வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த வெற்றிமாறன் சார் படத்தில் பேட் வேர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து என்னென்னா சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. சில வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பீப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்சாருக்கு போகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால சென்சார் அப்செட் பண்ணிட்டு ஒன்று முடிச்சிட்டாங்க. சப்போஸ் சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கோர்ட் கேஸ் நிறைய போயிட்டே இருக்கணும். ஓகே, சப்போஸ் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் போங்க. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இயக்கத்து தலைவரை பிடிச்சிட்டு வரது தான் ஃபஸ்ட் ஹாஃபோட கதை. இந்த கதை வந்து அவர் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சு எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்னவாக இருந்தார், கதை சொல்ல விரும்பல, என்னவாக இருந்தார், அந்த ஸ்டோரி தான் ஃபுல்லாக கதையாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும். அதாவது இந்த இதில் ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் லீடாக இருக்குது. அப்புறம் எல்லாமே 2.25 மணி நேரம் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஹாஃபோட ஃபுல்லாகவே பார்ட் 2 படமாக இருக்குது. படம் உண்மையிலேயே அமேசிங், வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் வெற்றிமாறன் சார் படமாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம அஜித் கூட நடிச்சிருந்தாங்களே மஞ்சு வாரியர், ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. நம்ம ரீசெண்டாக நம்மளோட ரஜினி சார் நடிச்சிருந்தாங்க. படம் ஓகே. அதனால் கிஷோர் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், கிஷோர் சார் மூவி IPL மூவி வரப்போகுது ஓகேங்களா, அந்த மூவிக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து அவரோட டைரெக்ஷனில் நிறைய படம் பார்த்துருக்கேன், நிறையா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரோட டைரெக்ஷனில் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த படத்தை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக விடுதலை 2 படம் வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 10/9 சொல்லுவேன். ஸோ வந்து நான் 10க்கு 9 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா அந்த 1 மார்க் எதுக்காக அப்படின்னா, எனக்கு டைமிங் பத்தலை அப்படிங்க தான். ஒரு இயக்கத்தோட தலைவராக பார்த்துட்டு விஜய் சேதுபதி விட்டு என்னால் வெளியில் வர முடியல தேட்டரை விட்டு. அந்தளவு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மறக்காமல் நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நம்ம வாக்கு லிஃப்ட்டில் போன பிளாக் காலைல ஷார்ப்பாக 12 மணிக்கு வந்துடும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டிஎஸ் காட், பாய்.